வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காஃபி கப் ரீடிங் தான் பார்க்குறோம். 2 piles வச்சுருக்கேன். pile 1 green, pile 2 blue கலர் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு pile 1 பார்க்கலாம். இவரை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஓகேவா? ஸோ க்ரீன் கலர் செலக்ட் பண்ணவங்க pile 1. ஓகேவா? இதில் என்ன வருதோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. ஸோ சில விஷயங்கள் நமக்கு பொருந்தலாம், சில விஷயங்கள் பொருந்தாமல் போகலாம். சரியா? எஸ், தெரியுதா? ஏதோ காப்பியை கலந்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி தெரியுதுல்ல. ஆனால் இதில் நிறைய பேட்டர்ன்ஸ், டிசைன்ஸ் இருக்கும். நான் அதை வச்சு உங்களுக்கு வாசிக்கிறேன். சில பேருக்கு பொருந்தலாம், சில பேருக்கு பொருந்தாமல் போகலாம். ஓகேவா? ஸோ 3 கோடு இருக்குப்பா. 3 கோடுனா இது எப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு 2 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ ஏற்கனவே திருமணமான நபர்களாக இருக்கலாம், இல்லைனா பிரேக்குக்கு அப்புறம் ஒரு லவ் இருக்க சான்சஸ் இருக்குது, இல்லைனா உங்களுக்கு 2 பேரை பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ யாரோ ஒருத்தவங்க நடுவில் இருக்காங்க அப்படிங்கிறது போல இருக்கு. எஸ், இந்த மாதிரி இருக்க சான்சஸ் இருக்கு. pile 1 நீங்கள் கோர்ட்டு கேஸு அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒன்று ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு வெற்றியை நோக்கி போகுதான்னு கேட்டால் எஸ், போக நிறைய சான்சஸ் இருக்கு. சண்டைக்கு பின் ஒரு சமாதானம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஏதோ ஒரு மாதிரியான இழுபறிக்கு அப்புறம் இப்போ ஒரு சமாதானம் நிலவேட்டு இருக்கு. ஏதோ ஒரு வெள்ளை புறா பறந்துட்டு இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் இந்த டைமில் என்ன தோணுது தெரியுமா? இதில் ஒரு கோவம் தெரியுது. உங்கள் சார்ந்த, இது நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்களோட பார்ட்னர் அந்த மாதிரி யாராவது இருக்கலாம். இது எப்படின்னா, எனக்கு இது பழி வாங்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது போல். இப்போ நம்ம மற்றவங்கள பழி வாங்குறதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்ல. அவங்க நம்ம கடந்த காலங்களில் நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. பட் இந்த டைமில் இவங்களை பழி வாங்கணும்னா இந்த விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சான்ஸ் ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு. அது உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், இல்லை உங்களோட பார்ட்னர் கிடைச்சிருக்கலாம். ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை காதலர்களாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா அந்த சொத்து தகராறுல அண்ணா தங்கச்சி அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ சான்சஸ் இருக்குது. க்ரீன் கலர் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, பழியெல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ நம்பிக்கையோடு செயல்படுங்க, பழி வாங்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் பழி வாங்கக்கூடிய அந்த மனசு எதுக்கு வந்துச்சுன்னா, அந்த நிறைய கண்ணீர் அழுதிருப்பீங்க, வலிகள் சுமந்திருப்பீங்க, சில ரகசியங்கள் உங்களுக்குன்னு தெரிஞ்ச ரகசியங்கள் ஏதாவது இருக்கும். உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும், இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, சில மறைமுகமான காயங்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்க. ஸோ அந்த மாதிரியான காயங்கள், என்ன இவங்க இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க, இந்த டைமில் நான் அவங்கள என்ன செய்யணுமா செய்கிறேன்றா அப்படின்ற ஏதோ ஒரு பவர் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அப்படி இருக்கு. சரியா? ஸோ கோர்த்து விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களை செய்ய சொல்லி உங்கள் மனசு சொல்லும். இல்லை உங்கள் பார்ட்னர் அந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்களான்னு தெரியல. 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் அப்படி. ஓகேவா? பார்ட்னராக இருக்கலாம், இல்லை அண்ணன் தங்கச்சிங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு சொத்து விஷயமா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உறவு சார்ந்த இந்த ஈகோ, ஆணவம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தரை பழி வாங்கணும் அப்படின்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு pile 1. பட் பிரபஞ்சம் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான், பழி வாங்குற குணத்தை தவிர்த்துடுங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. சரியா? இந்த டைமில் உங்களோட கடமை என்னவோ அது செய்யுங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க யாராக வேணா இருக்கட்டும், உங்களோட எனிமி, எதிரியாக கூட இருக்கட்டும், பட் உங்களுக்கான ஒரு நேர்மை இருக்குல்ல, ஒரு எதிரி கிட்ட கூட எப்படி நீங்கள் டீல் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க. சரியா? ஸோ உங்களோட தரம் தாழ்ந்து போகிற அளவுக்கு எங்கேயுமே எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ வேணா உங்களுக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்கலாம். ஓகேவா? பட் இது உங்களோட எதிர்காலத்தில் நீங்கள் இப்போ ஏதாவது மற்றவங்களை மாட்டி விடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணீங்கன்னா அது உங்களோட எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதே போல் கண்ணியமான செயல்களை மட்டும் செய்யுங்க. கண்ணியத்திற்கு குறைவான செயல்களை செய்யாதீங்க. கட்டுப்பாடு அப்படிங்கிறது போல இருக்கு. இந்த கட்டுப்பாடுங்கிறது மனசு சில நேரங்கள் அலைப்பாயக்கூடும். எஸ், ஒரு பேராசை அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை சலனம் ஏதாவது இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வேண்டாம். உன்னோட கடமையை ஒண்டி செஞ்சுட்டு, இது ஒரு டைம்லெஸ் ரீடிங் தான். இதை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ உங்களுக்கு அப்போ பொருந்தும். சப்போஸ் நீங்கள் இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா, இந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாயமான விஷயங்கள், இதை செய்ன்ற மாதிரி ஏதாவது ஒரு தூண்டுதல்கள் இருக்கலாம், இல்லை தவறான நண்பர்களோட சேர்க்கை இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. pile number 1 நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க க்ரீன் கலர் அப்படின்னா, இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய டைம். ஓகே? தொழில் சார்ந்து நீங்கள் சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். ஓகே? ஸோ அங்கேயும் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. யாருமே பெருசாக நம்பாதீங்க. சிலர் ஏமாற்றக்கூடும், இல்லை ஏற்கனவே ஏமாத்திருப்பாங்க. ஸோ அவங்க மேலே ஒரு கோபம் இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுடுங்க. அவங்க பண்ண பாவத்துக்கு அவங்க அனுபவிச்சுப்பாங்க. சரியா? ஸோ நம்ம பழிவாங்க யாருக்கும் பிறக்கல. சரியா? நம்ம சந்தோஷமா இருக்க தான் பிறந்தோம். இது ஏன் நான் இவ்வளோ அழுத்தி சொல்றேன்னா, இனிமே உங்களோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆகஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், தொழிலில் முன்னேற்றம் நடக்கலாம்.
இல்லை வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா நல்ல இடத்துல கூட வேலை கிடைக்கலாம். ஓகே, சில பேருக்கு வந்து ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்கலாம். பைல் நம்பர் 1 கிரீன் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வேலை செய்யும் இடத்துல கூட ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு நச்சரிப்பு அந்த மாதிரி இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ மனசு வந்து என்னடா இது, நம்ம வேலையை விட்டு போகிறதுக்குள்ளே இவங்களை எதையாவது கோர்த்து விட்டுட்டு போகணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ இந்த டைம் வந்து உங்களோட டைம் உங்களுக்கு நல்லா இருக்கனால தான் உங்களுக்கு சில சான்சஸ் கிடைக்குது மற்றவங்களை மாட்டி விட்டுறதுக்கு. ஓகேவா, உங்களுக்கு இல்லை உங்கள் பார்ட்னருக்கு. அது எனக்கு யாருக்குன்னு சரியா தெரியல இதில். ஓகேவா, 2 பேரை மட்டும் காட்டுது. இன்னொரு 3ஆம் நபர் தலையீடு இருக்கு. ஸோ அதுதான் கொஞ்சம் இடிக்குது. சரியா, இது இன்னொரு விஷயமா கூட இருக்கலாம். இது எப்படின்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க, நீங்கள் ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு துணை இருக்கும்போது இன்னொருத்தவங்க மேலே ஆசைப்படுறது, ஸோ கையில் ஒன்று வச்சுட்டு இன்னொன்னுக்கு ஆசைப்படுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல இருந்தால் அது வேண்டாம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம். ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க. ஒரு உறவுல இருந்துட்டு இன்னொரு உறவுங்கிறது அது சரிப்பட்டு வராது. ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு மகிழ்ச்சியாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது, பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படிங்கிறது. ஓகே, இது பொருள் சார்ந்து இருக்கலாம், இல்லை மனிதர்கள் சார்ந்து இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செய்ய சொல்லி உங்கள் மனசு ஆசையை தூண்டும். ஒரு மாயையின் பின்னாடி ஓடுவீங்க, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்ட்டு. பட் எதுவுமே வேண்டாம், அமைதியாக இருங்க. நீங்கள் அமைதியாக இருக்க உங்களுக்கு என்ன வருமோ, எஸ் உங்களுக்கான சில நல்ல விஷயங்கள் வருது இல்லை, நீங்கள் சில நல்லதுக்கு ஆசைப்படுறீங்க இல்லையா, வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும், நல்ல வேலை வரணும், நல்ல கணவனும் மனைவியும் அந்த மாதிரி சில விஷயங்கள் வரணும்னு ஆசைப்படுறதா இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு மாற்றத்துக்கு ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் வரும், கண்டிப்பாக வரும். பட் உங்கள் மனசு எவ்வளோ அமைதியாக இருக்கோ அதுக்கேற்ற போல வரும். அங்கே ஒரு ஆரவாரமாக ஒரு சூறாவளியாக இருக்கும்போது வர நல்ல விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரியாது, நீங்கள் விட்டுடுவீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. சரியா, ஸோ பிரபஞ்சத்துக்கு கூட கை சேர்த்து எஸ் நடனம் ஆடக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், யாரும் இல்லாத போது டண்டனக்கா ஆடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். எஸ் தெரியுது, எனக்கு நாட்டியெல்லாம் முறைப்படி, சில பேருக்கு முறைப்படி தெரிஞ்சிருக்கலாம், இன்னும் சில பேருக்கு முறைப்படி தெரியாது. இருந்தாலும் மனசுல சில நேரங்களில் ஒரு சந்தோஷமும் இருக்கும், ஒரு கோபமும் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நான் தனியாக இருந்துக்கும் போது நான் ஒரு மாதிரி நடனம் ஆடுவேன், என்ன நானே மகிழ்ச்சிப்பேன் அப்படின்ற போல இருக்கு. உங்க ரீடிங் படிக்கும்போது, இந்த கப்பு படிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி எனக்கே பதட்டமா இருக்கு. சரியா, எஸ் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்குள்ள காயங்கள் இருக்கான்னு கேட்டால் இருக்க சான்சஸ் இருக்கு. இந்த பிஸ்னஸ் சார்ந்த ஏதாவது நீங்கள் அதிகமாக பணம் இழந்திருக்கலாம். ஸோ இழந்த நபர்களை உங்களுக்கு தெரியும், இவங்களால தான் அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு. இல்லை இந்த கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சண்டை இருக்கலாம். ஸோ கணவனோ மனைவியோ இவங்க தான் என் வாழ்க்கையை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு காயம் கொடுத்தவங்க யாருன்னு நமக்கு தெரியும், அவங்க நம்மளோட எதிரில் கூட இருக்கலாம். பட் இப்போ பிரபஞ்சம் சொல்கிற விஷயம் அது, எஸ் நீ அந்த காயத்தை வந்து மறந்து போட்டுக்கோ, பட் பழி வாங்குற குணம் உனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது போல சொல்கிறாங்க. சரியா, நீங்கள் சந்திர வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. எஸ் சந்திரன், ஒன்று பிறை சந்திரனை வழிபடக்கூடிய நபர்களாக இருப்பீங்க, இல்லை முழு பௌர்ணமி இருக்கும் இல்லையா, ஸோ அது வழிபடக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ப்ளூ கலர், பர்பிள் கலர், ஒயிட் கலர், கிரீன் கலர் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ஸாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. சில பேர் வந்து ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. பிரபஞ்சம்னா ரொம்ப பிடிக்கும். ஒன்று பிரபஞ்சத்தோட காதலனா இருக்கலாம், இல்லை பிரபஞ்சத்தோட காதலியா இருக்கலாம். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருக்க சான்சஸ் இருக்கு. சரியா, இந்த ரீடிங்ல எனக்கு இவ்வளவுதான் தெரியுது. ஏன்னா இந்த கப்பு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹெவியா இருக்கு. ஒரு சுதந்திரம் வேணும், ஒரு விடுதலை வேணும் அப்படிங்கிற ஆசையும் நிறைய இருக்கு. அது எது சார்ந்துன்னா, ஒன்று பணம் சார்ந்த ஒரு சுதந்திரம், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செலவு செய்யற அளவுக்கு எனக்கு ஒரு பணம் வேணும் என்னோட அக்கௌண்ட்ல அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்லை உறவு சார்ந்த, என்ன இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி முடக்க பாக்குறாங்க, ஸோ அதுல இருந்து எனக்கு ஒரு சுதந்திரம் வேணும் அப்படின்னு இருக்கலாம். நான் தான் சொன்னேன்ல, நீங்க ஒரு பிரபஞ்சத்தோட காதலனோ காதலியாவோ இருப்பீங்க. ஸோ உங்களோட பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா கேளுங்க, அது கண்டிப்பா தரும். சரியா, ஸோ இங்க ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க நேர்மையான மனிதர். ஓகே, பைல் 1 செலக்ட் பண்ணிருக்கீங்க, கிரீன் கலர் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா இந்த பச்சை கலர் எப்படி இந்த போலதான் உங்க வாழ்க்கை பசுமையா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. எஸ், அதே போல அந்த உண்மைங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் நீங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மை விளிம்பியா இருப்பீங்க. எந்த ஒரு காலகட்டத்திலுமே ஒரு நேர்மை, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு பர்சனா இருக்கலாம். பட் இந்த டைம், இந்த நேரத்துல வந்து உங்க நேர்மையை சிதைக்கக்கூடிய சில செயல்களை செய்யற மாதிரி உங்க மனசு தூண்டும். இல்லை வேற யாராவது உங்களை சொல்லுவாங்க, இது இப்படி பண்ண அது அப்படி பண்ணு, ஏதாவது ஒரு ஷார்ட் கட், ஒரு ராங் ரூட் கூட்டிட்டு போவாங்க. பட் அதெல்லாம் வேண்டாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கான ஒரு நண்பர் இருக்காங்க, அவங்க வந்து உங்களை வழி நடத்தவும் சான்சஸ் இருக்கு. நண்பர் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, காதலனும் காதலியும் சொல்லல, இது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். ஒரு நட்புங்கிறது
ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. அது ரொம்ப உன்னதமான நட்பாக இருக்கும். அது உங்களோட வளர்ச்சி, உங்களோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. நீங்கள் சமீபத்தில் அவங்க கூட பேசியிருக்கலாம், தொலைபேசியில் பேசியிருக்கலாம். அட்லீஸ்ட் இப்போ இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இன்னும் ஒரு வாரம், ஒரு மாசத்துல கூட நீங்கள் அவர்களிடம் பேசக்கூடும். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அவங்க கிட்ட பேசுவீங்க. உங்களோட கருத்துக்கள் இல்லை அவங்களோட கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களோட நேர்மை மட்டும்தான் உங்களுக்கு அழகு. சரியா? அந்த நேர்மையை இத்தனை காலம் நீங்கள் காப்பாத்திட்டீங்கல்ல. இப்போ இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா யாராவது அந்த நேர்மைக்கு கொஞ்சம் குழி தோண்ட பார்ப்பாங்க. ஸோ கண் விழிச்சுக்கோங்க. உங்களோட நேர்மையை நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுத்துறாதீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. முருகப்பெருமான் இல்லை, ஏஞ்சல் மைக்கேல், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களோட குலதெய்வம் பயில்வான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, பச்சை கலர் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட குலதெய்வம் முருகப்பெருமானா இருக்க சான்சஸ் இருக்கு, இல்லைனா சிவனா இருக்க சான்சஸ் இருக்கு, இல்லைனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஏஞ்சல் வந்து மைக்கேலா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இவங்களோட பிளஸிங்ஸ் அப்படியே அட்டகாசமா பொருந்திருக்கு. சரியா? ஸோ உங்களை அவங்க எப்போதுமே தவறான பாதையில கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. நீங்க தப்பு பண்ணணும்னாலும் உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவாங்க. சரியா? ஸோ மனசுங்கிறது குரங்க மாதிரி இப்படி அப்படி தாவிட்டு இருக்கும். உங்களுக்கு எது நல்லதோ, உங்க வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் செய்யுங்க. தேவையில்லாத எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. ஓகே? ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராங்கான மெசேஜ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பைல்வான் நான் உங்க ரீடிங் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ, பாய், ஹேவ் எ கிரேட் டே. வணக்கம். பால் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான காஃபி கப் ரீடிங் தான் பார்க்க போறோம். ஓகே, ப்ளூ கலர் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். சரியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்க கப்பு ஹார்ட் ஷேப் வந்திருக்குப்பா. உங்களுக்கு தெரியுதா? நான் தலைகீழ படிக்கிறேன்னா இப்போ தெரியுதா? ஹார்ட் ஷேப் வந்திருக்கு. தெரியுதா? ஸோ புது காதல் ஏதாவது வந்திருக்கலாம், புதுசா ஒரு காதல் வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு புது வரவு வரப்போகுது. சரியா? நீங்க குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகே? இல்ல வீடு வாங்கணும், திருமணம் நடக்குமா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமா, பிசினஸ் சார்ந்து ஏதாவது ஐடியா வச்சிருக்கேன், எஸ், புது பிசினஸ் தொடங்கலாமா, சுய தொழில் தொடங்கலாமா அப்படின்னா 5-2 எதை வேணா தொடங்குங்க. சிறப்பா போகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. சரியா? ஸோ மனசுல அந்த பயம் ஒண்டி வேண்டாம். ஓகே? இது அப்படி போகுமா இப்படி போகுமா அந்த பயமே வேண்டாம். சரியா? ஸோ உங்களோட இதயம் வந்து இப்போ ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சூப்பரா ஒரு எனர்ஜி ஃபுல்லா இருக்கு. சரியா? அதுல ரொம்ப ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தான் இருக்கு. அப்படியே உங்க இதயம் வந்து பறக்கலாம், அந்த அளவுக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ஒரு எந்த வித காயத்தையும் தூக்கி சுமக்காம, யாரையும் பத்தி பெருசா இப்ப நம்ம தப்பா நினைச்சுப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் எல்லாமே விட்டுட்டீங்க. ஸோ ஒரு திறந்த மனதோட பரிசுத்தமான ஒரு ஹார்ட்டோட நீங்க இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ டிவைன், இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கான பிளெஸிங்ஸ் ஒன்னொன்னா கொடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், குழந்தை வரம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வரும். இல்ல சில பேருக்கு திருமணம் சட்டுன்னு முடிய கூட சான்சஸ் இருக்கு. இத்தனை மாசமா தேடி இருப்பீங்க, இல்ல வருஷமா தேடி இருப்பீங்க. பட் இப்போ வந்து ஆகஸ்டுக்கு மேல உங்களுக்கு நல்ல வரன் வர சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ ஒரு 6 மாசத்துக்குள்ள நிச்சயதார்த்தம், திருமண தேதி குறிக்கிறது, அந்த போல ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல நடக்க சான்சஸ் நிறைய இருக்கு. சுப நிகழ்ச்சிகள்னா பாத்துக்கோங்க, என்னென்ன விசேஷங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. சரியா? ஸோ வீடு சார்ந்த வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல வீடு உங்க கைக்கு உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்க கூட சான்சஸ் இருக்கு. எஸ், நல்லா இருக்கு. குழந்தை வரும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இல்ல வேற எதுக்காவது ஒரு மகிழ்ச்சி தரமான ஒரு சந்தோஷம், இது பண்ணணும், என்னோட அப்பா அம்மாக்கு இது செய்யணும், இல்ல என் தங்கச்சிங்களுக்கு செய்யணும், இல்ல தம்பிக்கு செய்யணும், இல்ல வெளிநாட்டுக்கு நான் போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், முடியுமானா ஷியோரா முடியும். எந்த ஒரு முயற்சியுமே போதும் இது சரியா வரலன்னு கையவே விட்டுறாதீங்க. சரியா? டோன்ட் கிவ் அப். நம்பர் 2 எடுத்திருக்கீங்கன்னா, இல்ல போட்டி தேர்வுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா எஸ், கரெக்டா படிங்க, மும்முரமா படிங்க, டைம் டேபிள் போட்டு படிங்க. ஆனா இதுக்கு வந்து ஒரு கடின உழைப்பு தேவை. சரியா? 10ஓட 11 இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா வேலைக்கே ஆகாது. இப்ப நான் சொன்ன பிளெஸிங்ஸ் எல்லாமே நீங்க போக்கஸ்டா கண்ணும் கருத்துமா செய்யும் போது, இப்ப தொழில் சார்ந்தும் சொன்னேன், நிறைய லாபம் வர சான்சஸ் இருக்கு. நீங்க இப்போ புதுசா ஒரு புது தொழில் ஆரம்பிக்க போறீங்கன்னா தாராளமா ஆரம்பிக்கலாம், நல்லா போக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். பட் எல்லாத்துக்குமே உங்களோட கவனம் தேவை. ஓகே? மல்டி டாஸ்கிங் பண்றேன், அங்க ஒரு கால் வச்சுட்டு பண்றேன், இங்க ஒரு கால் வச்சுட்டு பண்றேன்னா சாரி, அது வேலைக்கே ஆகாது. சரியா? ஸோ ஒரே ஒரு விஷயம் பண்ணாலும் அதை கரெக்டா என்ன பண்ணணுமோ 100% எஃபர்ட் நீங்க போட்டு பண்ணீங்கன்னா சான்சஸ் சூப்பரா இருக்கு. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா போகலாம். சரியா? சப்போஸ் நீங்க இந்த வெளிநாட்டுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு இந்தியா வரணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வரலாம். ஓகே? வேற ஒரு நாட்டுல இருந்து நான் வந்து என்னோட தாயகத்துக்கு திரும்பணும், என்னோட சொந்த ஊருக்கு திரும்பணும்னா திரும்பலாம். ஸோ இங்க எப்படி இருக்குன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து உங்களை ஒரு குழந்தை மாதிரி தான் பாத்துக்குது. சரியா?
ஸோ ஒரு அம்மா பையன் கனெக்ஷன் எப்படி இருக்கும், இல்லை அம்மா பொண்ணு கனெக்ஷன் எப்படி இருக்கும், ஒரு நெடுநாளா பார்க்காம இருந்து அவங்க திடீர்னு பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கும், அது போல ஒரு லவ் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. உங்களுக்கு நீங்க மனசார ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா அது கிடைக்கும். ஆனா அது உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். சரியா? உங்களுக்கு தீமை தர விஷயங்கள அது இந்த பிரபஞ்சம் வந்து அம்மா மாதிரி ஸ்ட்ரிக்ட் அனுமதிக்கவே அனுமதிக்காது. சரியா? ஸோ லிசன் பண்ணுங்க. அதே போல உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுது என்னன்னா, நீங்க எப்பவுமே கொஞ்சம் வெளிச்சத்திலே இருங்க. சரியா? தீபம் வழிபாடு அதிகமா செய்யக்கூடிய நபர்களா இருக்கலாம். இல்லைன்னா இல்லை நான் பெருசா தீபம்லாம் ஏற்ற மாட்டேன்னா, இனிமே உங்க வீட்டில் எப்போதுமே 2 விளக்கு எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. சில பேர் வீட்டில் அணையா தீபம் இருக்கும் இல்லையா, முடிஞ்சா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க வீட்லயே இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்னா அந்த மாதிரி அணையா தீபம் மாதிரி வச்சுக்கலாம். அப்பப்போ போய் செக் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன் அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னா, அட்லீஸ்ட் காலையிலையும் சாயங்காலமாவது 2 தீபத்தை எப்படியுமே அகல் விளக்கு வந்து ஜோடியாக தான் ஏற்றணும். 2 தீபத்தை நீங்க ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை பண்ணுங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, உங்க ரீடிங்ல இருந்து வர விஷயங்கள் என்ன தெரியுமா, உங்களுக்கு நான் பிளெஸிங்ஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நீங்க எந்த மதத்தினர் வேணா இருக்கலாம். பட் அந்த பிளெஸிங்ஸ் எப்படி வருதுன்னா, உங்களுக்கு ஜோதி வடிவமா வருது. சரியா? இந்த ஒரு தீபத்தின் வாயிலா தான் உங்களுக்கான அதிர்ஷ்ட காத்து வருதுன்னு சொல்லலாம், இல்ல ஆற்றல் வருதுன்னு சொல்லலாம், இல்ல உங்களுக்கான எனர்ஜி. இப்போ உங்க வீட்டுல ஏதாவது ஒரு நெகட்டிவான வைப்ஸ் இருக்கு, இல்ல இந்த ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி வச்சிருக்காங்க, செய்வினை வச்சிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நிறைய விளக்கு வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமை நிறைய எல்லா உங்களோட ரூம்ஸ்ல வந்து 2 விளக்கு வைங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெளிச்சத்துல இருங்க. இருட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. சரியா? நைட்டு தூங்கும் போது கூட சின்னதா ஒரு விளக்கு வச்சுட்டு தூங்குங்க. எஸ், உங்களோட பிளெஸிங்ஸ் வந்து சூப்பரா இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. நீங்க கூட பிறைச்சந்திரன் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களா இருக்கலாம். உங்ககிட்ட ஏற்கனவே சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குங்க. உங்ககிட்ட சில பிளெஸிங்ஸ் உங்ககிட்ட இருக்கு. ஸோ உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நீங்க முதல்ல நன்றி உணர்வோடு இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? எஸ் இருக்கு. ஒன்று உங்க உடல் சார்ந்து இருக்கலாம், இதை இல்லைன்னா கொஞ்சம் பணம் சார்ந்து இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன்று இப்போ வேலை ஏதாவது கிடைச்சிருக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எப்படின்னா, மற்றவங்க கையை எதிர்பார்க்காம நான் வந்து சுயமா என்னை பார்த்துக்கிறேன், அந்த வாதம் என்கிட்ட இருக்கு அப்படின்னா அதற்கு ஒரு நன்றி உணர்வோடு இருங்க. சரியா? ஸோ இந்த நன்றி உணர்வோடு ஏன் இருங்கன்னு சொல்றேன்னா, நீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு நன்றி சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் பெரிய விஷயங்கள் கிடைக்கும். அதுக்கெல்லாம் நன்றி சொல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. ஓகே, சப்போஸ் நான் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னா ஷியோரா உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்வீட் டப்பா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு, நீங்க உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீட்டில் வரன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு நல்ல வரன் வரவும் சான்சஸ் இருக்கு. 12 எடுத்திருக்கீங்க, ப்ளூ கலர் எடுத்திருக்கீங்கன்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதிர்ஷ்ட காத்து வீச சான்சஸ் நிறைய இருக்கு. இது உங்களோட பாவ புண்ணிய கர்மாவை பொறுத்து உங்களுக்கான விஷயங்கள் வரும். பட் எவ்வளோ விஷயங்கள் தடுத்து இருந்தாலும் சில நல்ல விஷயங்கள் வரணும்னா கண்டிப்பா வரும். சரியா? ஸோ நல்லா இருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்றது, சூப்பரா இருக்கு. இந்த கப்பை எனக்கு க்ளோஸ் பண்ணவே மனசு வரல. சரியா? ஸோ அதனால நான் இந்த ரீடிங்கை இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, குட் லக், பாய்.